நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி டாபிக்ல ஸ்டோரி மூலமா நம்முடைய ஹிந்தி ஃப்ளூயன்சியை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்டோரியோட டைட்டில் கவி और कंजूस. ஒரு கவிஞனும் ஒரு கஞ்சூஸும், ஐ மீன் ஒரு போயட்டரும் ஒரு ஸ்டிங்கி பர்சனும். ஓகே. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक गांव में ஒரு கிராமத்தில், गावुना ग्राम मेमना हिल, एक गांव में ஒரு கிராமத்தில் கோவர்தன் நாமக், கோவர்தன் என்ற பெயருடைய ஏக் கரீப், ஒரு கரீப் ஒரு ஏழை கவி, கரீப் கவினா ஏழை கவி, अपने परिवार के साथ தன்னுடைய, अपनेனா தன்னுடைய, परिवारனா குடும்பம், के साथனா குடும்பத்துடன், தன்னுடைய குடும்பத்துடன் अपने परिवार के साथ रहता था வாழ்ந்து வந்து இருந்தார். एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. ஒரு கிராமத்துல கோவர்தன் என்ற பெயருடைய ஒரு ஏழை கவி, கரீப் கவினா ஏழை கவி, அப்பனே தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்து இருந்தார். एक दिन ஒரு நாள், वह மகேந்திரன் நாமக், மகேந்திரன் என்ற பெயருடைய தனவான் கே கர் பகோன்சா, தனவான் கே கர் பகோன்சா, தனவான்னா பெரிய பணக்காரர், தனவான் செல்வந்தர், அவருடைய வீட்டுக்கு போறாரு. யாரு? நம்முடைய கோவர்தன், கவி கோவர்தன். நிறைய கவிதைகள் எழுதக்கூடிய பர்சன் தான் கவி கோவர்தன். ஆனா அவர் ரொம்ப ஏழை, கரீப் கவி. ஓகே. एक दिन वह மகேந்திரன் நாமக் தனவான் கேகர் பகோன்சா, ஒரு நாள் மகேந்திரன் என்ற பெயருடைய தனவானுடைய வீட்டுக்கு போறாரு. நமக்கு நிறைய ஏதாவது பணம் தருவாரு, செல்வம் தருவாரு, தங்க நாணயங்கள் தருவாரு அப்படின்ற ஆசையில போறாரு. மகேந்திர படா கஞ்சூஸ்தா, மகேந்திரன் எப்படிப்பட்டவர்? படா கஞ்சூஸ்தா, பெரிய ஸ்டிங்கி பர்சன் அப்படிங்கிறது நம்முடைய கவி கோவர்தனுக்கு தெரியல, ஆனா தெரியாம போயிடுறாரு. एक दिन वह மகேந்திரன் நாமக் தனவான் கேகர் பகோன்சா, ஒரு நாள் வக மகேந்திரன் என்ற தனவானுடைய வீட்டுக்கு போறாரு. மகேந்திரன் படா கஞ்சூஸ்தா, மகேந்திரன் பெரிய கஞ்சனாவும் இருக்காரு, அது அவருக்கு தெரியல, நம்முடைய கோவர்தனுக்கு. नेक्स्ट, गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. गोवर्धन उस पर, उस पर ना அவரை பத்தி, யாரை பத்தி? மகேந்திரனை பத்தி. उस पर ना மகேந்திரனை பத்தி, ஜூட்டி அவரை பற்றி, உஸ் பர்னா அவரை பற்றி, ஜூட்டி பிரசன்சா, ஜூட்டி பிரசன்சானா பொய்யா பிரைஸ் பண்றாரு, புகழ்றாரு, ஜூட்டி பிரசன்சாக்கி கவிதா சுனாயி, பொய்யா புகழ்ந்து கவிதைய சொல்றாரு. ஓகே. மகேந்திரனே உஸ் பர் ஜூட்டி பிரசன்சாக்கி கவிதா சுனாயி, மகேந்திரன் அவரை பத்தி பொய்யா புகழ்ந்து கவிதைகளை சொல்றாரு. இசே சுன்கர், இத கேட்டுட்டு, இசே சுன்கர்னா அவருடைய அந்த கவிதையை கேட்டுட்டு, இசே சுன் இத கேட்டுட்டு, மகேந்திரனே, மகேந்திரனே ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல வருது இல்லையா, அதனால நீ அப்ளை பண்றோம். மகேந்திரனே அப்பனே நௌகர் சே, தன்னுடைய சர்வன்ட் கிட்ட, தன்னுடைய வேலைக்காரரிடம், நௌகர்னா வேலைக்காரர், சேனா அவரிடம், வேலைக்காரரிடம், கோவர்தன் கேலியே, கோவர்தனுக்காக, கோவர்தன்னா நம்ம கவி, ஐ மீன் கோவர்தன் கவி, கேலியே அவருக்காக, சோனேக்கி தாலி, தங்கத்தாலான தட்டு, தாலினா தட்டு, சோனேக்கி தாலி தங்கத்தாலான தட்டு, அவுர் மற்றும் ஏக் சௌ அசர்ஃபியா, ஒரு 100 தங்க காசுகளும், லே ஆனேகோ கஹா எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. லேனா எடுத்து, ஆனேனா கொண்டு, வாப்பா லே ஆனேகோ கஹா எடுத்துக்கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றாரு. மகர் நௌகர் நஹி ஆயா, ஆனா சர்வன்ட் வரல, நௌகர்னா சர்வன்ட் வேலைக்காரர், மகர் நௌகர் நஹி ஆயா, ஆனா வேலைக்காரர் வரல, ஆயானா பாஸ்ட் டென்ஸ் வரவில்லை. கோவர்தன் கே பூச்சனே பர், கோவர்தன் கேட்டு, கேட்டதுமே, கோவர்தன் கே பூச்சனே பர், கோவர்தன் கேட்ட உடனே, மகேந்திரனே கஹா, மகேந்திரன் சொல்றாரு, கி அதாவது अपने मुझे खुश करने के लिए, அப்படினா நீங்கள், मुझे என்னை, खुश சந்தோஷம், करने के लिए னா சந்தோஷப்படுத்துவதற்காக, अपने मुझे खुश करने के लिए, अपने நீங்கள், मुझे खुश करने के लिए என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக, ஜூட்டி பிரசன்சாக்கி பொய்யா நீங்க கவிதைகள் சொன்னீங்க. உசி தரக் அதே மாதிரி, உசினா அதே, தரகுனா மாதிரி,
आपको खुश करने के लिए தங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக ஆப்கோனா தங்களை குஷுனா சந்தோஷம் கர்னே கேலியன படுத்துவதற்காக கேலியன காக யாருக்காக உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக மேம்பி நானும் மெய்ம்னா நான் பீனா நானும் ஜூட்டி போலா பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே கோவர்தன் கே பூச்சுனே பர் கோவர்தன் கேட்டதுமே மகேந்திரனே கஹா மகேந்திரன் சொல்றாரு கி அப்படியே முஜே குஷ் கர்னே கேலியே நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய்யா பிரைஸ் பண்ணீங்க பிரசன்சா பண்ணீங்க உசி தரக அதே மாதிரி ஆப்கோ குஷ் கர்னே கேலியே உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக மேபி ஜூட்டி போலா நானும் பொய் சொன்னேன் போலானா பாஸ்ட் டென்ஸ் நானும் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கோவர்தன்கோ காளி காத்து கர் லவுட்னா படம் வேற வழி இல்ல பாவம் அவர் வந்து ஈக்குவலா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு நம்முடைய மகேந்திரன் நீ எப்படி என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக அப்புறம் பொய்யா பிரைஸ் பண்ணியோ பொய்யா புகழ்ந்தியோ அதே மாதிரி நான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக பொய் சொல்லிட்டேன் பரிசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டேன் பொய்யுக்கு பொய் சமமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு நம்முடைய மகேந்திரன் கவி கோவர்தன் கிட்ட. பாவம் நம்முடைய கவி கோவர்தன் ரொம்ப ஏமாந்து போயிட்டாரு இல்லையா ஏற்கனவே அவர் ரொம்ப ஏழை கவி ஏமாந்து போயிட்டாரு எதிர்பார்த்து வந்தாரு பட் ஏமாந்து போயிட்டாரு. கோவர்தன்கோ காளி ஹாத்து கர்ல் அவுட்னா படா கோவர்தன் பாவம் காளி ஹாத் வெறும் கையுடன் காளி ஹாத்துனா வெறும் கையுடன் கர்ல் அவுட்னா வீட்டுக்கு திரும்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு படானா போக வேண்டியது ஆயிடுச்சு லவுட்னா படானா திரும்ப வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு வெறும் கையோட வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஏதாவது பரிசு தருவாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட வந்த அவருக்கு எதுவுமே கிடைக்கல வெறும் கையோட போயிட்டாரு வீட்டுக்கு. சீக்கு பார்க்கலாம் ஐ மீன் மோரல் பார்க்கலாம். கஞ்சூஸ் பூல்கர் பி தமடி நஹி தேதா கஞ்சூஸ் ஐ மீன் ஸ்டிங்கி பர்சன் மறந்தும் கூட யாருக்கும் ஒரு பிட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் மேட்டர் திங்ஸ் கூட தரமாட்டாங்க அப்படின்ற மோரல் இந்த டாபிக் நமக்கு கொடுக்குது. நம்ம ஒருத்தரை பத்தி புகழும் போது அவங்கள பத்தி முழுமையான விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் புகழணும். தெரியாத பட்சத்துல ஏதாவது தப்பா சொல்ல போய் நமக்கு ஏதாவது ஒரு சன்மானம் எதிர்பார்த்து நம்ம ஒரு தனவான் கிட்ட போகும்போது நமக்கு எதுவுமே கிடைக்காது. முழுமையா அவரை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் புகழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு தேவையானது நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மோரலை இந்த டாபிக் நமக்கு கொடுக்குது. அதன் மூலமா நம்ம இதன் மூலமா நிறைய வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸுமே இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் அண்ட் ஹிந்தி பிரச்சார சபா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் தென் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கைட் பண்றேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.